உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. சொல்லுங்க என் கூட. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. செல்லக்குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறது இந்த உயிர் எழுத்தில் தொடங்கும் சொற்களை தான் பார்க்க போகிறோம். அம்மா, அம்மா, ஆடு, ஆடு, இலை, இலை, ஈ, ஈ, உரல், உரை, ஊஞ்சல், ஊஞ்சல், எலி, எலி, ஏணி, ஏணி, 5, 5, ஒட்டகம், ஒட்டகம், ஓநாய், ஓநாய், ஔவை. ஔவை. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 12 எழுத்துக்கள். இந்த 12 எழுத்துக்களும் மொழிக்கு உயிர் போன்ற எழுத்துக்கள். ஓகே, அதனால தான் இந்த 12 எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த உயிர் எழுத்துக்களை மறுபடியும் சொல்லுங்க. ஆ, ஆ, இ, இ, ஈ, ஈ, உ, உ, ஊ, ஊ, ஏ, 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 ஐ, ஐ, ஓ, 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 ஔ, ஔ. உயிர் எழுத்து மொழிக்கு உயிர் போன்றது. ஓகேவா? இதோட சவுண்ட் நமக்கு ரொம்ப அவசியம். ஓகே, இந்த உயிர் எழுத்துக்கள் 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா குறில், நெடில். ஓகே, குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கு. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்கு. ஓகேவா? குறில் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட், குறுகிய ஓசை உடையது. அதோட சவுண்டு குறுகி சொல்லுவோம். ஓகேவா? அதே நெடில் எழுத்து அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குறில். குறில் அப்படின்னா ஷார்ட் சவுண்ட். ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், குறில், குறுகிய, இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சேமாக இருக்கா? அதுதான். ஓகேவா? இப்போ எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அ, இ, உ, ஏ, ஓ. ஓகே, இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஓகேவா? இதுக்கான வார்த்தைகளை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். அ, அம்மா, இ, இலை, உ, உடல், ஏ, எலி, ஓ, ஒட்டகம். இந்த வார்த்தைகளை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எழுத்து எப்படி நம்ம படிக்க போகிறோம்னா குறுகி சொல்கிறோம். அதே நெடிலாக இருக்கும்போது நம்ம இன்னும் வாயை திறந்து ஆ, அம்மா, ஆ அப்படிங்கிறது குறுகி சொல்கிறோம். மாங்கும்போது வாயை நல்லா சத்தமாக திறக்கிறோம், நீண்டு ஒலிக்கிறோம். ஓகேவா? இப்போ புரியுதா? அடுத்து நம்ம நெடில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, அ அப்படிங்கிறது குறுகி சொல்கிறோம், ஈஸியாக சீக்கிரம் வாய் முடிக்கிறோம்.
அதே ஆ அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நேரம் இழுத்து சொல்கிறோம். அதுதான் குறில் அப்படிங்கும்போது அ, நெடில்ங்கும்போது ஆ. ஓகேவா? அந்த சவுண்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. லாங் சவுண்டுக்கும் ஷார்ட் சவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குறிலும் நெடிலும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 எழுத்துக்கள் இருக்குது. ஓகேவா? லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸ் இருக்குது நெடிலில். ஓகே, என்னென்ன அப்படின்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஓகேவா? இது எல்லாமே நீண்டு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் வாய் திறந்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு குறிலுக்கும் நெடிலுக்கும் நீங்கள் வேர்ட்ஸ் படிக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆடு, ஈ, ஊஞ்சல், ஏணி, 5, ஓநாய், ஔவை. ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ உயிரெழுத்துக்கள் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட வகைகள் பார்த்துட்டோம். குறில் நெடில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.